இங்க ஒரு பொண்ணு காலேஜ் போறதுக்காக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிருக்கா. அப்ப 2 பேரும் அந்த பொண்ணைய பார்த்துட்டு அந்த பொண்ணு கவனிக்காத நேரமா வண்டியை பக்கத்துல எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணோட மூஞ்சில ஆசிட் அடிச்சிடறானுங்க. சோ கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸுமே அந்த இடத்துக்கு வந்து யாராவது பாத்தீங்கன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குட்டி பொண்ணு வந்து நான் பார்த்தேன்னு சொல்றா. அந்த பொண்ணு ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் அந்த ஊர்ல இருக்க ரவுடி பசங்க எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு அந்த ஆசிட் அடிச்சவங்க இருக்கும் இவன் தானே சொல்லி கை காமிச்சிடறா. அடுத்த நாள் அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகும்போது அவனோட ஃப்ரெண்ட் அந்த பொண்ணை வழி மறிச்சு ஒரு கத்தி எடுத்து அந்த பொண்ணோட மூஞ்சில கீறி விட்டுறான். சோ அந்த பொண்ணுமே பயந்து போய் வேகமா அங்கிருந்து வீட்டுக்கு ஓடி வந்து நடந்தெல்லாம் அவங்க அப்பா கிட்ட சொல்றா. அந்த பொண்ணோட அப்பாவுமே தான் பொண்ணு வாழ்க்கையில எதை பார்த்து பயப்படக்கூடாது, எதா இருந்தாலும் எதிர்க்க கத்துக்கணும்னு சொல்லிட்டு பசங்களோட சேர்ந்து பாக்ஸிங் கத்துக்கிறதுக்காக சேர்த்து விடுறாரு. இப்படியே கொஞ்ச நாள் போக அந்த ஆசிட்டால பாதிக்கப்பட்ட பொண்ணையுமே வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்ப அந்த பொண்ணு மூஞ்சிய கண்ணாடியில பார்த்துட்டு பயங்கரமா கத்துறா. சோ இந்த குட்டி பொண்ணாலுமே அவங்களை இப்படி பார்க்க முடியாம அவங்க அப்பா கிட்ட ஒரு ஐடியா சொல்லி அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்களோட சேர்ந்து சேர்த்து விடுறா. சோ அவங்க இனிமே அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்காங்க. அடுத்த நாள் இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க 3 பேரும் அந்த பஸ் ஸ்டாப்ல நிக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்றா. அவருமே அந்த குட்டி பொண்ணுக்கு தைரியம் சொல்லி அவங்கள போய் அடின்னு சொல்றாரு. இந்த பொண்ணுமே வேகமா அங்க இருந்து போய் அங்க இருக்க ஒருத்தனை கூப்பிட்டு பலாருனாரா. இதை பார்த்த மிச்ச 2 பேரும் அந்த பொண்ணு அடிக்க வராங்க. ஆனா அந்த பொண்ணு அவங்க 2 பேருமே போட்டு பயங்கரமா அடிக்கிறா. அதுல இருக்க ஒருத்தன் ஆசிட் பாட்டில் எடுத்து அந்த பொண்ணோட மூஞ்சில அடிக்க வரவும் அந்த பொண்ணு அவன் கையை பிடிச்சி அந்த ஆசிட் பாட்டில் அவன் மூஞ்சில திருப்பி விட்டுறா. இந்த பொண்ணு பண்ணது பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.